நாகாலாண்டுங்கிற பேர் வந்து லாட்ரியில் கேள்விப்பட்டிருப்போமே தவிர நம்மளோட டெய்லி யூசேஜில் நிறைய அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நாகாலாண்டில் என்ன இருக்குது? நாகாலாண்டுங்கிறது நார்த் ஈஸ்டில் ஒரு ஸ்டேட், அன்அடல்ட்ரேட்டட் ஸ்டேட். நாகாலாண்டுக்கு ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட்டுங்கிற ஒரு பட்ட பேரே இருக்குது. அப்போ நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, நாகாலாண்டு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்லையும் இயற்கை வளத்துலையும் எவ்வளோ பிக்சரிஸ்டிக்காக இருக்கும்னு. நாகாலாண்டுக்கு லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்னே ஒரு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ஃபெஸ்டிவல் வருஷந்தோறும் நடக்கும். அதில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்துவாங்க. அந்த லோக்கல் கல்ச்சரை ட்ரீட் பண்ணி அதை கௌரவப்படுத்த விதமா பயங்கர ட்ரீட்டா இருக்கும். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் சில்லி பெப்பர் அங்கே தான் இருக்கு. அதை வந்து கோஸ்ட் பெப்பர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு காரமான பெப்பர் அங்கே இருக்கு. யூஸ்வலி நாகாலாந்து பீப்புள், அந்த ட்ரைப்ஸே வந்து ரொம்ப பெரிய வாரியர்ஸ். அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஹெட் ஹண்டிங் எல்லாம் அவங்களோட ஒரு ஸ்போர்ட்டா இருந்தது. இப்பெல்லாம் அதை பேன் பண்ணிட்டாங்க. என்டையர்லி ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் வேணும்னா நீங்க ஒன் டைம் நாகாலாந்து ட்ரை பண்ணுங்க.